ரஜ்ஜு பொருத்தம் பற்றிய ஒரு ஆய்வு. மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய இம்மூன்றும் சிரசு ரஜ்ஜு என்று கூறப்படுகின்றன. நடைமுறையில் ஆணின் நட்சத்திரம் மிருகசீரிடம், பெண்ணின் நட்சத்திரம் சித்திரை என்றாலோ அல்லது சித்திரை அவிட்டம் ஆண் பெண் நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய பட்சத்திலே ரஜ்ஜு பொருத்தம் தட்டுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரோகிணி, திருவாதிரை, அஸ்தம், சுவாதி, திருவோணம், சதயம் ஆகிய இவ்வாறும் கண்டரஜ்ஜு ஆகும். நடைமுறையில் ரோகிணி நட்சத்திரம் ஆணின் நட்சத்திரம், பெண்ணின் நட்சத்திரம் சுவாதி என்றாலும் பொருத்தம் உள்ளது. நல்ல திருமண வாய்ப்பும் இவர்களுக்கு அமைந்து விடுகின்றது. அதே போன்று அஸ்தம், சதயம் இந்த நட்சத்திரங்களுக்கிடையேயும் திருமணம் ஏற்பட்டால் நல்ல நிலையில் வாழ்க்கை அமைகின்றது. கார்த்திகை, புனர்பூசம், உத்திரம், விசாகம், உத்ராடம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உதர ரஜ்ஜு, அதாவது வயிறு ரஜ்ஜு என்று கூறப்படுகின்றது. இந்த நட்சத்திரத்திலே புனர்பூசம், விசாகம் குரு பகவானின் நட்சத்திரங்கள், கார்த்திகை, உத்ராடம், உத்திரம் சூரிய பகவானின் நட்சத்திரங்கள். இவர்களுக்குள்ளேயும் உங்களுக்கு ஆணின் நட்சத்திரம் பெண்ணின் நட்சத்திரம் இருந்தாலும் திருமண வாய்ப்பு நடைமுறையில் நன்றாக உள்ளது. பரணி, பூசம், பூரம், அனுசம், பூராடம், உத்திரட்டாதி சனி பகவானின் மற்றும் சுக்கிர பகவானின் நட்சத்திரங்கள் இவ்வாறும் தொடை ரஜ்ஜு ஆகும். இதிலே பரணி, பூரம், பூராடம் சுக்கிர பகவானின் நட்சத்திரங்கள் வரும் பொழுது சிறிது கவனமாக சேர்க்க வேண்டும். அஸ்வினி, ஆயில்யம், மகம், கேட்டை, மூலம், ரேவதி ஆகிய இவ்வாறும் பாதரஜ்ஜு என்று கூறப்படுகிறது. இதிலே அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரங்கள் கேது பகவானின் நட்சத்திரங்கள். இந்த கேது பகவானின் நட்சத்திரங்களை சேர்க்கும் பொழுது சிறிது கவனமாக சேர்க்க வேண்டும். ஆண் பெண் நட்சத்திரங்கள் கேது பகவானின் நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய பட்சத்திலே சிறிது கவனம் தேவை. பொதுவாக ரஜ்ஜு பொருத்தம் என்பது இந்த 10 பொருத்தத்திலே ஒரு முக்கியமான பொருத்தம். தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்க பொருத்தம், வேலை பொருத்தம், நாடி பொருத்தம் என்று பலவாறு உள்ளது. இவற்றிலே இந்த ரஜ்ஜு பொருத்தம் மிக முக்கியமானது. அதே நேரத்தில் ஒரே ரஜ்ஜாக வந்தாலும் ஜாதகத்திலே 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், அதாவது 2ஆம் பாவம் என்பது தனம், குடும்பம் ஆகியவற்றில் நல்ல கிரகங்கள், ராகு கேதுக்கள் இருக்கக்கூடாது, சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடாது என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும். 5ஆம் பாவம் புத்திர பாக்கியத்தை குறிப்பிடப்படக்கூடிய ஒரு பாவமாகும். 5ஆம் பாவத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்கின்றார் என்று பார்க்க வேண்டும். 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம் என்று கூறுவார்கள். 9ஆம் பாவத்திலே சுபகிரகங்கள் இருந்தால் நல்ல திருமண வாழ்க்கை அமைந்து விடுகிறது. இந்த பாவங்கள் நன்றாக இருக்கக்கூடிய பட்சத்திலே அஸ்வினி, மகம், மூலம் இந்த கேது பகவானின் நட்சத்திரங்கள் தவிர்க்கப்படுதல் மிக நல்லது. அதே போன்று சித்திரை, மிருகசீரிடம், அவிட்டம் இவை ஒரே நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய பட்சத்திலே தவிர்த்தல் நல்லது. நடைமுறையில் இவை சிறிது சிரமங்களை தருகின்றன. தனிப்பட்ட ஜாதகங்களும் இவற்றில் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றன. அந்த பாவங்களில் நல்ல கிரகங்கள், குடும்பஸ்தானம், 4ஆம் பாவம், 2ஆம் பாவம், 9ஆம் பாவம், 5ஆம் பாவம் ஆகியவற்றில் சுப கிரகங்கள் இருக்க வேண்டும். இருந்தால் ஒரே ரஜ்ஜாக இருந்தாலும் நடைமுறையில் திருமண வாய்ப்புகள் நல்ல முறையில் அமைந்து விடுகின்றன. நன்றி. ரஜ்ஜு பொருத்தம் பற்றிய ஒரு ஆய்வு. மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய இம்மூன்றும் சிரசு ரஜ்ஜு என்று கூறப்படுகின்றன. நடைமுறையில் ஆணின் நட்சத்திரம் மிருகசீரிடம், பெண்ணின் நட்சத்திரம் சித்திரை என்றாலோ அல்லது சித்திரை அவிட்டம் ஆண் பெண் நட்சத்திரங்களாக